இந்த காலத்துல அன்புக்காக ஏங்குற குழந்தைகள் அதிகமாகிட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த கதை. ஒரு ஊர்ல கண்ணா அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்தது. அவன் வீட்டை சுத்தி பெரிய தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு. தினமும் காலையில ஆனா அவன் கைகளில் நிறைய விதைகளை எடுத்துட்டு போய் அவன் தோட்டத்துல நட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா ரொம்ப நாள் ஆகியும் அங்க எந்த செடியும் பூக்கவே இல்லை. கண்ணனோட அப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட கத்துற சத்தம் தோட்டம் வரைக்கும் கேட்கும். ஒரு நாள் கண்ணன் சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஒரு பெரியவர் அவங்கிட்ட வந்து, ஏன் உன்னுடைய செடிகள் எல்லாம் பூக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்டாரு. நானும் அதுக்கு தினம் தண்ணி ஊத்துறேன், ஆனா பூக்கவே மாட்டேங்குது அப்படின்னு அவன் சோகமா சொன்னான். அதுக்கு அந்த பெரியவர், செடி வளர்றதுக்கு வெறும் தண்ணீர் ஊற்றினா மட்டும் போதாது, அதுக்கு பாசம் காட்டணும், அது நல்லா வளர்றதுக்கு சந்தோஷமான சூழலும் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு இரவு கண்ணன் தூங்காம வானத்தையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவனுக்கு ஒன்று புரிஞ்சுது. அந்த செடிகள் மட்டும் இல்லை, நம்மளும் அதே மாதிரி தான் அன்பும் பாசமும் இல்லாத இடத்துல நல்லா வளரணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சான். அப்போதான் அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். அவன் வளர்ந்த பிறகு அவனை மாதிரியே அவனோட குழந்தைகளும் இந்த மாதிரி அன்புக்காக ஏங்கக்கூடாது, அவன் ஒரு நல்ல குடும்பத்தை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சான். இந்த விஷயத்த எல்லா பெற்றவங்களும் உணரணும். குழந்தைகள் நல்லபடியாக வளர அவங்களுக்கு உணவு, இருக்க இடம், துணிமணிகள் மட்டும் பத்தாது. அவங்க நல்லபடியாக வளர்றதுக்கு ஒரு அமைதியான நிம்மதியான சூழலும் வேணும். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.